இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 நாளாகவும் 2:3. தீருவின் ராஜாவாகிய ஈராம் இடத்தில் ஆள் அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரண்மனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தாவீது ராஜாவும் ஈராம் ராஜாவும் நல்ல நண்பர்கள். அப்போது தாவீது அரண்மனை கட்டுறதுக்கு ஈராம் தான் மரங்கள், தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை தாவீதுக்கு ஏற்றுமதி பண்ணினான். இப்போ சாலமோன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு முடிவு பண்ணி அதுக்கு தேவையான கேதுரு மரத்தை ஈராம் கிட்ட கேட்கும்போது அவன் அதையும் தந்து ஆலயத்தை கட்டுறதுக்கு திறமையுள்ள வேலையாட்களையும் தங்கம், வெள்ளி இப்படி எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் அனுப்புகிறான். சாலமோன் கேட்டது கேதுரு மரத்தை மட்டும்தான். ஆனால் அவன் சகலத்தையும் உற்சாகத்தோடு செய்கிறான். இந்த வசனத்தில் நம்ம 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட சாலமோன் பக்தியாக, உண்மையாக, விசுவாசத்தோடு தேவனுக்கு பயந்து செயல்படணும்னு நினைக்கிறான். அதனால தேவன் சாலமோன் ஈராம் கிட்ட கேட்ட உதவியும் தாண்டி ஈராம் மூலயமா சகல பொருட்களையும் கொடுத்து, வேலைக்கு மனிதர்களையும் கொடுத்து, அவனுக்கு சிரமத்தை கொடுக்காம சுலபமாக ஆலயத்தோட வேலையை கடவுள் முடிக்க வைக்கிறாரு. இன்னொன்று, இந்த ஈராம் ராஜா அவனுக்கு தாவீது மேலே இருந்த அன்பை காட்டிலும் தேவனுக்கு அவன் பயந்தவனா, பக்தி உள்ளவனாக இருந்தான். அதனால் சகலத்தையும் சந்தோஷத்தோடு ஆலயத்தை கட்ட கொடுக்குறான். அப்போது நம்ம தேவனுக்கு செய்யணும்னு ஆசையோடு பக்தியோடு முழு மனதார நினச்சா மட்டுமே போதும். நம்ம கையில் ஒன்றுமே இல்லைனாலும் தேவன் ஏதாவது ஒரு வழியை காண்பிச்சு அதில் நம்மளை ஆசீர்வதித்து தேவனுக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செய்ய வைப்பார். அதுக்கு நம்ம இந்த சாலமோன் ஈராம் போல் தேவனை நேசிக்கிறவங்களா இருக்கணும். ஆமேன்.